வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய சுடிதாருக்கு மேலே போடக்கூடிய ஒரு கோட், அந்த கோட்டினுடைய பேக் தட்டு வந்து எப்படி கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து நம்ம அந்த கட்டிங் பார்க்க போகிறோம். இந்த கட்டிங்கில் என்ன அப்படின்னா, பெரும்பாலுமே வந்து மகளிர்கள் வந்து செய்யக்கூடிய இந்த சுடிதார் கோட்டு, அந்த கோட்டினுடைய கட்டிங் வழிமுறை என்னென்னே தெரியாமல் பட்டுப்பாவாடை சட்டை வந்து கட் பண்ணுற மாதிரியே வந்து அந்த கோட்டை வந்து கட் பண்ணி தச்சிடுறாங்க. அது போட்டிருக்கும்போது வந்து அந்த கோட்டினுடைய வியூவே இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு உடையை போட்டுட்ருக்கிற மாதிரி வந்து ஒரு டாப்ஸ் போட்ட மாதிரியே தான் வந்து அந்த அவுட்லுக் இருக்கும். ஆனால் கோட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வெயிட்ஸ் கோட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த வெயிட்ஸ் கோட்டினுடைய அவுட்லுக்கை எதிர்பார்த்து தான் அந்த மாடலை வந்து தீர்மானிப்பாங்க. ஒரு காஸ்டியூம் டிசைன் வந்து ரெடி பண்ணும் பொழுது இந்த யூனிஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கோட்டினுடைய கட்டிங் வழிமுறைகளை வந்து தெளிவான கணக்கியல்கள் வெட்டு முறைகள் தெரியாமல் எளிமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாப்ஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு தச்சிட்டு அந்த வேலையை சரியாக செய்யாததுனால வந்து அதற்கான ஒரு முழுமையான ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜையும் வந்து வாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ கரெக்டான வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான கூலி வந்து நாம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கரெக்டாக வாங்கிடலாம். இன்றைக்கி நடைமுறையில் வந்து பார்த்தா வந்து ஒரு வெயிட்ஸ் கோட்டினுடைய ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோட்டுக்கு வந்து 1200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். அதே சுடிதார் கோட்டுக்கு பண்ணும் பொழுது வந்து 400 வந்து குறைந்தபட்சம் 400 வாங்கலாம். அதே இந்த கோட்டு மாதிரி வந்து பண்ணும்பொழுது வந்து 300 கம்மி இல்லாமல் இந்த கோட்டுக்கு தாராளமாக சார்ஜ் வாங்கலாம், வாடிக்கையாளர் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதை நேர்த்தியான முறையில் வந்து வேலை பார்க்க தெரியாததுனால அதனுடைய மகத்துவம் அறியாமல் ஒரு பட்டுப்பாவாடை டாப்ஸ் மாதிரி நினச்சி தச்சுட்டு 150 120 தச்சு கொடுத்துட்ருக்கிற நிலைமையை வந்து நிறைய பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேர்த்தியான முறையில் நீங்கள் கட்டிங் பண்ணி இந்த கோட்டை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கான ஒரு கட்டிங்கை வந்து நம்ம இப்போது அதனுடைய பேக் தட்டு வந்து கட்டிங் பண்ண போகிறோம். கட்டிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சுடிதாருக்கு மேலே போடக்கூடிய கோட், அந்த கோட்டை வந்து இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இந்த கோட்டினுடைய அளவு வந்து உயரம் 22, ஷோல்டர் 16, பாடி 32, இடுப்பு 28, சீட்டு 34. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கோட்டு யூனிஃபார்ம் சுடிதார் யூனிஃபார்முக்கு மேலே போடக்கூடிய ஒரு கோட்டை வந்து கட்டிங் பண்ண போகிறோம். உயரம் 22, ஷோல்டர் 16, பாடி 32, இடுப்பு 28, சீட்டு 34. உயரம் வந்து 22, அரை இன்ச்சு சேர்த்து 22.5 வைக்கிறோம். உயரம் 22க்கு 22.5. பட்டிக்கு வந்து ஒரு இன்ச்சு தேவைக்கு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உங்கள் தேவைக்கு வச்சுக்கலாம். 22.5 உயரம். பாடி வந்து 32, பாடியில் 4 ஒரு பாகம் 8 இன்ச்சு. இந்த சுடிதாருக்கு அப்படிங்கிறதுனால இதில் 8 இன்ச்சு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். பாடியில் 4 ஒரு பாகம் 32 / 4 8. இந்த 8 இன்ச்சு அப்படியே வச்சிடணும். இதிலிருந்து இடுப்பினுடைய உயரம் 14 இன்ச்சு. நீங்கள் அளவு எடுக்கும்போது இடுப்போட உயரத்தை அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க்கில் இருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. 3/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 3/4 இன்ச்சு வச்சு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதிலிருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுக்கலாம், 1.25 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இந்த சுடிதார் கோட்டு எல்லாத்துக்குமே இந்த அளவு வச்சுக்கலாம்.
இப்போ இதில் ஷோல்டருனுடைய அளவு இந்த பெண்டு இதில் வந்து போடக்கூடிய இந்த பெண்டுக்கு வந்து கீழே வந்து இப்படி 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இடுப்பு மார்க்கில் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இடுப்பு மார்க் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டு. அதுக்கடுத்தது பெண்டு ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. ரெண்டே 3/4 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. 2.75. ஷோல்ட்ரு வந்து 16 இன்ச்சு. 16 இன்ச்சு ஷோல்ட்ரு. இந்த 16 இன்ச்சு ஷோல்ட்ரு இந்த இடத்துல அப்படியே வைங்க. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டருனுடைய அளவு கரெக்ட் அளவில் இருந்து 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டருனுடைய அளவு 7.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 7.25 ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கோங்க. பாடி 32 இன்ச்சு. 4 ஒரு பாகம் 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 8 இன்ச்சு. 32/4 8. இந்த 8 எங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதுலேருந்து 2 இன்ச்சு வைங்க. 2 இன்ச்சு வச்சுட்டு 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. 3/4 இன்ச்சு மைனஸ். அது பாடியில் 4 ஒரு பாகம். பாடியில் 4 ஒரு பாகம் ப்ளஸ் 2 மைனஸ் 3/4 இன்ச்சு. இடுப்பு 32. இடுப்பு வந்து 28. பாடி 32, இடுப்பு 28. 7 ப்ளஸ் 2 மைனஸ் 3/4 இன்ச்சு. சீட்டோட அளவு 34. 8 ப்ளஸ் 2 மைனஸ் 3/4 இன்ச்சு. இந்த 3/4 இன்ச்சு தையல் தும்பு வச்சுக்கலாம். இதில் பேக் நெக்கினுடைய ரவுண்டு. ஏழை கால் இருக்குது. 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. இதில் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு. இதிலேருந்து 1/4 இன்ச்சு. இதிலேருந்து 1/2 இன்ச்சு. இந்த ஸ்கேல் வச்சாலுமே கரெக்டாக வந்துடும். இருந்தாலும் அளவு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
பேக்கினுடைய மார்க்கிங் வந்து இவ்வளோ தான். இதிலேருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஹைட்னுடைய மார்க் ஸ்டார்டிங் மார்க்கிலேருந்து 22.5, 22 இன்ச்சு உயரம், 1/2 இன்ச்சு தையல் தும்பு, 22.5, எக்ஸ்ட்ரா பாட்டத்துக்கு 1 இன்ச்சு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க்கு. இதிலேருந்து 3/4 இன்ச்சு அந்த இடத்துல ஷோல்டர்னுடைய அளவு, அரை ஷோல்டர் 8, 3/4 இன்ச்சு மைனஸ், ஷேப்புக்காக ஒரு 1/4 இன்ச்சு இதிலேருந்து எடுத்துக்கணும். 32 இன்ச்சு பாடி, 2.25 இன்ச்சு. இந்த கழுத்தினுடைய அளவு வந்து 2.25 இன்ச்சு. 2.5 இன்ச்சு பாடியினுடைய அளவு வந்து குறையும் போது 2.5 இன்ச்சு, மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு வந்து எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். 30 இன்ச்சு பாடிக்கு மேலே வந்து 2.5 இன்ச்சு சரியாக இருக்கும். 30 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா 34 இன்ச்சு வரைக்கும் 2.25 வச்சுக்கலாம். 2.25, 3 இது கழுத்தினுடைய அளவை பொறுத்து அப்படியே வச்சுக்கலாம். லூஸ் வந்து பாடியில் 4ல் ஒரு பாகம் +2 -3/4 இன்ச்சு. இடுப்பு 28, 7 இன்ச்சு +2 -3/4, 34 சீட்டு 8.5 இன்ச்சு +2 -3/4. இந்த ஓப்பன் சென்டரில் வந்து பேக்கில் வந்து பேக் ஓப்பன் வேணால் இதுலேருந்து ஒரு 6.5 இன்ச்சு ஓப்பன் வச்சு. இது வந்து பேக் ஓப்பன். சைடில் ஓப்பன் வேணுன்னா இதிலேருந்து 3.5 இன்ச்சு. இது வந்து சைடு ஓப்பன். இது வந்து பேக் ஓப்பன். தேவைக்கு எப்படி மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மார்க்கிங் ரெடி மார்க்கிங்கு இதில் தையல் தும்பு வச்சு கட் பண்ணிடணும். சைடில் ஓப்பன் வச்சா அந்த இதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் வச்சு, இந்த மார்க் இப்படி பெண்டு ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பேக் கட்டிங் பண்ணும்போது இந்த ஷேப்பில் போடணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த ஷேப் போடணும். தையல் தும்பு வந்து உங்கள் தேவைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஏன்னா சைடு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் ஓவர்லாக் தான் போடுவோம். லைனிங் போட்டாலுமே ஓவர்லாக் தான் போடுவோம். தும்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி கூட வச்சுக்கலாம். ஒரு சைடில் ஓப்பன் வேணுன்னா அந்த சைட்லேயும் ஓப்பன் வச்சுக்கோங்க. இப்போ யூனிஃபார்ம் கோட்டினுடைய பேக் வந்து கட்டிங் பண்ணியாச்சு. இந்த ஆம்கோல் இறக்குறதுல வந்து ஒரு இன்னொரு மெத்தட் எப்படின்னா, சுடிதாரினுடைய ஆம்கோல் எவ்வளோ இறக்குறீங்களோ அதுலேருந்து 3/4 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி இதில் ஆம்கோல் இறக்கலாம். இப்போ நம்ம பாடியில் 4 ஒரு பாகம் வச்சு நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்படியும் கட் பண்ணிக்கலாம். சுடிதாரை கட் பண்ணும் பொழுது வந்து இப்போ கோட்டு வெட்டக்கூடிய மெத்தடு வந்து இது வெயிட்ஸ் கோட் டைப். இது வந்து ஒரு போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டினுடைய ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். முண்டானுடைய இந்த ஆம்கோலினுடைய ஹைட்டு வந்து சுடிதாரில் என்ன அளவு வைக்கிறோமோ, சுடிதாரில் இப்போ வந்து 7.5 இன்ச்சு வச்சுருந்தா இதில் 8.5 இன்ச்சு வைக்கணும். 3/4 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். சுடிதாரினுடைய ஆம்கோல் அளவை விட 3/4 இன்ச்சு கோட்டினுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதுதான் வந்து இந்த கோட்டினுடைய ஆம்கோல் மெத்தடு. இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கோட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பேக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய ஃப்ரண்ட் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.